கற்க யூடியூப் சேனலின் சங்கப்பலகை பாடப்பகுதியில் இன்று சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களில் ஒருவர், அவரை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் கிடையாது, வெண்ணி குயத்தியார் என்னும் பெண்பார் புலவரை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய பாடல்கள் நிறைய இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் புறநானூற்றில் இவர் பாடிய 66வது பாடல் மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது பழமொழி. அதே மாதிரி அவரது கிடைக்க பெறாத பாடல்களுடைய சிறப்பை கிடைத்த இந்த ஒரு பாடல் மட்டுமே சொல்லிவிடுகிறது. அது என்ன பாடல்? நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக, கலியியல் யானை கரிவால் வளவ, கலியியல் யானை கரிகால் வளவ, சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற, வென்றோய் நின்னினும் நல்லன் அன்றே, கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை, மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே என்ற புறநானூற்றின் 66வது பாடல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடலில் சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்ன என்று பார்ப்போம். சோழர் கால ஆட்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறது இந்த பாடல். இந்த பாடலினுடைய பாட்டுடை தலைவனாக சோழன் கரிகார் பெருவளத்தான் இடம்பெற்றிருக்கிறான். இது புறத்திணை என்பதால், புறத்திணை இலக்கிய மரபை சார்ந்தது என்பதால் வாகை திணை என்ற வகைக்குள் அடங்கும். வாகை திணையுள் அரச வாகை என்கிற துறையை சார்ந்தது. கரிகார் சோழனுடைய வெண்ணிப்போர் அல்லது வெண்ணி பரந்தலை போர் வெற்றியை உறுதி செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வெண்ணி என்பது சோழர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட சங்க காலத்தைய ஊர். திருவெண்ணி என்றும் அது அழைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் என்கிற ஊரில்தான் அந்த பகுதி இருக்கிறது. இந்த வெண்ணி என்கிற ஊரில் வாழ்ந்த சங்க பெண்பார் புலவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த வெண்ணி என்பவர் குயவர் தொழில் செய்த ஒரு பெண் கவிஞர் என்பதும் குயத்தி என்னும் அடைமொழி வழி தெரிய வருகிறது. சேரரும் சோழரும் போர் செய்த வெண்ணி போர் பற்றி இந்த பாடல் மூலம் தெரிய வருகிறது. சோழர்கள் என்பவர்கள் கடல் சாம்ராஜ்யத்தில் சிறந்தவர்கள் என்பதும், பெரிய பெரிய கப்பல்களை வடிவமைத்து காற்றின் திறனறிந்து திசையறிந்து கலங்களை கடலில் செலுத்தியவர்கள் என்பதும் இந்த பாடல் வழி அறிய வருகிறது. வெண்ணி போரில் கரிகார் சோழனிடம் தோற்றுப்போன சேர மன்னன் யார் என்பதும் தெரிய வருகிறது. அது சேரமான் பெருஞ்சேரலாதன் என்பதும் தெரிய வருகிறது. வெண்ணி போரில் சேர மன்னனோடு சேர்ந்து பாண்டிய மன்னன் ஒருவனும் போரிட்டிருக்கிறான். அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் தெரியவில்லை. இந்த பாடலில் சொல்லக்கூடிய செய்திதான் என்ன? வெண்ணி குயத்தியார் என்ன குறிப்பாக சொல்கிறார்? இதற்கு முன் நாம் சொன்ன அனைத்தும் இந்த பாடலுடைய சிறப்புகளை சொல்கிறது. இப்போது சொல்லப்படும் செய்தி இந்த பாடலுடைய தனித்துவத்தையும், வெண்ணி குயத்தி என்னும் பெண்பார் புலவருடைய துணிவையும், மன்னனின் தவறை தயங்காமல் சுட்டி காட்டும் மாண்பையும் எடுத்துரைக்கிறது. என்னதான் சொல்கிறார் வெண்ணி குயத்தியார்? அவர் சொல்கிறார், கரிகார் சோழனே, உன்னுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் என எல்லோருமே கடலில் பெரிய பெரிய கப்பல்களை காற்றின் திறனறிந்து திசையறிந்து செலுத்தியவர்கள். அவர்களுடைய வழியில் வந்த நீயும் மிகப்பெரிய யானைப்படை வைத்திருக்கிறாய். மிகப்பெரிய வீரன், மிக பெரிய அறிவாளி, மிகப்பெரிய திறமைசாலி. பகைவரை தேடி சென்று போர் செய்து வெற்றி பெறும் சிறப்பை உடையவன் நீ. அதனால் மகிழ்ச்சியும் அடைபவன் நீ. நீ திறமைசாலி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நீ திறமைசாலி, வீரன், அறிவாளி, புத்திசாலி, ஆனால் நீ நல்லவன் கிடையாது. உன்னிடம் போர் செய்து புறப்புண் பெற்று தோற்றுப்போன சேரன் பெருஞ்சேரலாதன் இருக்கின்றானே, அந்த புறப்புண் பட்டதை எண்ணி வருந்தி வடக்கிருந்து உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரையே போர்க்களத்தில் விட்டுவிட்டான். அவன் உன்னை விட நல்லவன், நின்னினும் நல்லன் என்று மன்னனின் வெற்றியை மட்டுமே சிறப்பாக பாடக்கூடிய வாகை திணை மரபில் மனிதம் என்கிற அடிப்படை தன்மையை சுட்டி காட்டிய பெருமை வெண்ணி குயத்தியாருக்கே உண்டு. மனிதநேயமும் போர் கூடாது என்பதை வலியுறுத்தும் மனநிலையும் மன்னன் என்றும் பாராமல் சுட்டிக்காட்டும் தன்மையும் அவரை மிகச்சிறந்த மனித பண்பாளராக அடையாளப்படுத்துகிறது என்றே இந்த பாடலின் வழி நாம் சொல்ல வேண்டும். போரில் தோற்றது சேரன் எனினும் உண்மையில் தோற்றது சோழனே. போரில் வென்றது
சோழன் எனினும் உண்மையில் வென்றது சேரனே என்று வெண்ணிக்குயத்தியார் எடுத்துரைத்த நயம் என்பது வியப்புக்குரியது. வெற்றியில் இருமாப்போ ஆணவமோ இருக்கக்கூடாது, நடுநிலையோடு மனித தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சோழ அரசனுக்கு அறிவுரை கூறிய விதம் பாராட்டுக்குரியதாக இந்த பாடலில் வெளிப்படுகிறது. இந்த வெண்ணிப்போர் குறித்த வேறு சில செய்திகளையும் நாம் இதோடு இணைத்து பார்ப்போம். கிமு முதல் நூற்றாண்டில் இந்த வெண்ணிப்போர் அல்லது வெண்ணி பரந்தலை போர் நடைபெற்றதாக வரலாற்று குறிப்புகளும் இலக்கிய குறிப்புகளும் கல்வெட்டு குறிப்புகளும் ஒருவாறு கூறுகின்றன. வெண்ணிக்குயத்தியார் பாடிய புறநானூற்றின் 66வது பாடலில் கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை என்று வெண்ணிக்குயத்தியார் இந்த போரை குறிப்பிடுகின்றார். அதே போல சங்க இலக்கியத்திலேயே நிறைய குறிப்புகள் வெண்ணி போர் நடந்தது உண்மை, அது கற்பனை அல்ல என்பதை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றன. அகநானூற்றினுடைய 55வது பாடலில் மாமூலனார் சேரன் பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர்விட்டார் என்று கூறுகிறார். அதே போல அகநானூற்றினுடைய 246வது பாடலும் வெண்ணிப்போர் பற்றி குறிப்பிடுகின்றது. நச்சினையில் 390வது பாடல் ஔவையார் பாடியிருக்கிறார். கைவன் கிள்ளி வெண்ணி சூழ்ந்த வயல் வெள்ளாம்பல் என்று ஆம்பல் மலர்களால் சூழப்பட்ட வயல்வெளியை சூழ்ந்தது வெண்ணி என்கிற போர்க்களம் என்று வெண்ணிப்போர் நடந்த போர்க்கள இடத்தை பற்றி ஔவையார் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். முடத்தாம கன்னியார் பாடிய பொருணராட்சி படையில 146வது வரிகள் இருபெருவேந்தரும் ஒரு களத்து அவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்தாள் கண்ணார் கண்ணி கரிகால் வளவன் என்று சேரன் பாண்டியன் ஆகிய 2 பெரிய வேந்தர்களும் ஒரே நேரத்தில் கரிகார் சோழனை எதிர்த்து போரிட்டாங்க. இதில் கரிகார் சோழன் வெற்றி பெற்றான் என்று முடத்தாம கன்னியாரும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடவர் கூம்ப தென்னவன் திரள் கெட சீரி இருங்கோவேல் மருங்கு சாய அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது குடதிசை ஆண்ட குடவராகிய சேரனும் தென் திசை ஆண்ட தென்னனாகிய பாண்டியனும் தோற்றதை அவர் குறிப்பிட்டு சுட்டி காட்டுகிறார். புறநானூற்றினுடைய 65வது பாடல் கழாத்தலையார் பாடியது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறைந்தாங்கு தன்போல் வேந்தன் முன்பு குறித்து எரிந்த புறப்புண்ணாணி மரத்தகை மன்னன் வாள் வடக்கு இருந்தனன் என்று போரில் புறப்புண்பட்டு தோற்றதால் வெட்கமடைந்த சேரலாதன் போர்க்களத்திலேயே வடக்கிருந்து நோன்பிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் என்று பாடுகிறார். இப்படி சேரன் பாண்டியன் என்னும் 2 பெரும் வேந்தர்களையும் 11 வேளிர்களையும் ஒரு சேர தோற்கடித்த கரிகார் சோழனுடைய வெற்றி என்பது அந்த காலத்தில் பெரிய ஒரு போர் வெற்றியாக கருதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதே சமகாலத்தவர்களான பல புலவர்களும் இந்த ஒற்றை போர் பற்றிய குறிப்பை அங்கங்கே பரவலாக பேசியிருக்கிறார்கள் என்பதும் புலனாகிறது. தமிழகத்தில் ஏற்பட்ட உட்பூசல் காரணமாக நடைபெற்ற முதல் பெரிய போர் இதுவென்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சங்க இலக்கிய பாடல்களில் மிகுதியாக இந்த போர் பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. போருக்கு பின்னர் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்து நாட்டினுடைய வளங்களை சீரமைப்பதில் கரிகார் சோழன் கவனம் செலுத்தியதாக ஒட்டக்கூத்தர் பிற்காலத்தில் அவரும் எழுதியிருக்கார். தெல்லருவி சென்னி புலியே நிறுத்தி கிரிகிரித்து பொன்னி கரை கண்ட பூபதியும் என்று கரிகார் பெருவளவனை அவர் வாழ்த்தி பாடியிருக்கிறார். போர் செய்து தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவது மட்டும் வேந்தனின் கடமை அன்று, தன்னை நாடிய குடிமக்களுக்கு தேவையானவற்றை செய்து தாயன்போடு செங்கோலாட்சி புரிவதும் மன்னனின் இன்றியமையாத கடமை. வீரம் மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவாது. அதை காட்டிலும் முதன்மைத்துவம் வாய்ந்தது மனிதநேயம் என்பதை வெண்ணிக்குயத்தியாருடைய பாடலும் வெண்ணிப்போர் நிகழ்வுகளும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த வெண்ணிப்போரையும் வெண்ணிப்போர் சூழலில் இருந்த கரிகார் சோழனையும் சேரன் பெருஞ்சேரலாதன் இவர்கள் இருவரையும் பற்றிய வரலாற்று குறிப்புகளின் வழி வெண்ணிக்குயத்தியார் மிகப்பெரிய வாழ்வியல் விழுமியத்தை நமக்கு அளித்து சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவரின் பெண்ணெழுத்து பெரிதும் மதித்து போற்றக்கூடியது என்பதை நாம் அறிவோம்,
உணர்வோம். மீண்டும் இதே போல் சங்கப்பலகை பகுதியில் சங்ககால புலவர்கள் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.